நியூஸ் மினிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உச்சநீதிமன்றத்தில் எஸ்பிஐ கால அவகாசம் கேட்டு தாக்கல் செய்த அந்த மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. மார்ச் 15ஆம் தேதிக்குள் அந்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்கள் அனைத்தும் வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. இதை பற்றி பேசுவதற்காக ஆல் இந்தியா பேங்க் ஆபீசர்ஸ் கான்ஃபெடரேஷனுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் திரு தாமஸ் பிராங்கோ அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு ஒரு எதிர்பார்த்த தீர்ப்பு தானா? உங்களுக்கு இதுல இதுல எஸ்பிஐ தரப்புல இருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்க ஏற்கனவே எனக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தீங்க. அதுல சொன்னீங்க இந்த மாதிரி அதெல்லாம் நகைப்புக்குரியது, ரொம்பவே லாஃபபிள் எக்ஸ்கியூசஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் அதே போல சுப்ரீம் கோர்ட்டும் நாங்க இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கவே இல்லை, இந்த தரவுகள்லாம் கேட்கல, யார் அந்த பாண்ட்ஸை வாங்கினாங்க, யார் அதை ரிடீம் பண்ணாங்க அப்படின்ற அந்த விவரங்களை நீங்க வெளியிடுங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா இன்னைக்கு போட்டு உடைச்சிட்டாங்க. சோ இந்த டெவலப்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஆர்டரை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஒன்று, நம்ம எதிர்பார்த்ததுதான். உச்ச நீதிமன்றம் இதுல தெளிவாக இருப்பாங்க, ஏன்னா அவங்கதான் முடிவெடுத்தாங்க இதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி. ஏற்கனவே அந்த சட்ட திருத்தங்களே தவறுன்னு சொல்லி அன்கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டாங்க. இதுல ஸ்டேட் பேங்க் அப்ப வைத்த வாதமே தவறுன்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இவ்வளவு தொழில்நுட்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு வங்கி இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறது. இன்றைக்கு ஸ்டேட் பேங்க் சார்பாக ஹரிஷ் சால்வே அவர்கள் வைத்த வாதங்கள் கொஞ்சம் கூட கேலிக்குள் கூத்ததான் காட்டுது. அவர் திருப்பி திருப்பி ஏதோ கதை சொல்றாரு, அது ஒரு சைலோல இருக்குது, பாண்ட் எல்லாம் தனியா வச்சிருக்கிறோம், என்கேஷ் பண்ணது வவுச்சர், இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. எஃப்ஏக்யூல இதெல்லாம் என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இப்போ வேற சைலோஸ்ல இருக்குதுன்னு சொன்னா இருக்கட்டுமே. 22,217 ரெக்கார்டு பாண்ட் அவ்வளவுதான் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அந்த பாண்டு இஷ்யூ பண்ணிருக்கக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை இதை விட ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா 100 கோடி எல்லாம் வாங்கினவங்க இருக்காங்க. ஒரு பாண்டினுடைய அதிகபட்ச மதிப்பு 1 கோடி. இப்போ 100 கோடி கொடுக்கணும்னா ஒருத்தரே 100 பாண்ட் வாங்கியிருப்பார். வாங்கியிருக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கும். அவர் யாரும் ஒரு சாதாரண பார்ட்டி மேனோ அல்லது ஒரு சாதாரண கூலி தொழிலாளியோ இருக்க மாட்டாரு இல்லையா, அந்த 1 கோடி ரூபாய் பாண்ட் வாங்கினவரு. ஆமா, நிச்சயமா. அதுக்கு கேஒய்சி நாம் பார்த்திருக்காங்க. அக்கௌண்ட் வழியாகத்தான் பணம் வந்திருக்குது. என்கேஷ்மெண்ட் ஆனதும் பணம் அக்கௌண்ட் வழியாகத்தான் போயிருக்குது. சரி, இது ரகசியம் காப்பதற்காக நாங்க மேனுவலா எல்லாம் வச்சிருந்தோம்னு கூட சொல்லட்டுமே. நான் ஸ்டேட் பேங்க்ல வேலை பார்க்கும்போது மேனுவல் அக்கௌண்டிங் பீரியட்ல தான் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ நாங்க லெட்ஜர் பேலன்ஸ் பண்ணுவோம் மந்த்லி ஒன்ஸ். நான் ஒரே நாளையில 20 லெட்ஜர் பேலன்ஸ் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு அக்கௌண்டா எடுத்து நீங்க அமௌண்ட் எழுதணும், அந்த பேலன்ஸ் ஜெனரல் லெட்ஜரோட பின்னால டேலி பண்ணணும். அந்த எக்ஸசைஸ் செய்யறதே 20 லெட்ஜர்னு சொன்னா ஒரு லெட்ஜர்ல 200 அக்கௌண்ட் இருக்கும் குறைந்த சராசரி. அப்போ அவ்வளவு ஒரே நாளையில செய்ய முடியும் மேனுவல் டைம்லயே போது. இப்ப இவங்கதான் பேங்க் தான் ஏற்கனவே சொல்லிச்சு, நாங்க இதெல்லாம் ஒரு சீல்டு கவர்ல போட்டிருக்கோம், அது கூட அந்த வவுச்சர் இருக்கு. அப்ப அதை வெளியில எடுத்து மேனுவலா பண்றதுக்கு கூட இவ்வளவு நாள் தேவைப்படாது. அதான் உச்ச நீதிமன்றத்துல ஜட்ஜி அழகா கேட்டார், 26 நாளா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்க, எத்தனைதான் டேலி பண்ணீங்கன்னு சொல்லுங்கன்னும் போது மீண்டும் மீண்டும் ஹரிஷ் சால்வே அவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, இல்ல எங்களுக்கு இது கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருந்தது, நாங்க இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணுமா வேண்டாமான்றது தெரியாமல் இருந்தது, தப்பா போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. எப்படி தப்பா போகும்ன்றது எனக்கு புரியல. கொஞ்சம் மொத்தமே கொடுத்திருக்கிறது 24 ரெகனைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் இருக்குன்றாங்க. இதுல வாங்கி இருக்கிறது, இந்த பாண்ட் போய் கிடைச்சிருக்கிறது 4-5 பார்ட்டி தான் போயிருக்கும்னு சொல்றாங்க. இது இந்த பார்ட்டி எல்லாம் எவ்வளவு என்கேஷ் பண்ணாங்களோன்றத அதை ஏற்கனவே அவங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அது சீல்டு கவர்ல இருக்குதுன்றாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து ஸ்டேட் பேங்க் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி பொய்யே சொல்லிட்டு இருக்கணும்? எதுக்கு இந்த நாட்டுல இருக்கக்கூடிய மிக அதிகமாக
சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஜட்ஜை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ் வைக்கணும்ன்றதெல்லாம் ஸ்டேட் பேங்க் தேவையில்லாமல் தன்னுடைய மரியாதையை கூட எடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த சேர்மன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதுல வந்து கொஞ்சம் கூட கவனமா இருக்கணும். ஸ்டேட் பேங்கினுடைய வரலாறு, இதனுடைய இத்தனை காலம் இருக்கக்கூடிய மரியாதை ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே போகுதுன்றத ரொம்ப வருத்தத்தோட பார்க்க முடியும். இப்போ உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள், அதே போல உச்ச நீதிமன்றத்துல எஸ்பிஐ முன்வைத்த அந்த வாதங்கள் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதெல்லாம் நாங்க சொல்றத நீங்க செய்யுங்க, நாங்க சொல்றத நீங்க செய்யாம நீங்க வந்து ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய ஒரு தீர்ப்பையே வந்து நீங்க ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்ற கடுமையான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணி எஸ்பிஐ வந்து கண்டிச்சிருக்கு சுப்ரீம் கோர்ட். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இது தனிப்பட்ட முறையில எஸ்பிஐ வங்கியுடைய சேர்மனுக்கு ஒரு சிக்கலை உருவாக்குமா? ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் இதுல வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பி இருக்கு. நிச்சயமா ஒரு சிக்கலை உருவாக்கும். காரணம் இன்னைக்கு அந்த நீதிபதி அமர்வுல அவங்க சொன்னது என்னன்னு சொன்னா, கண்டெம்ட் பெட்டிஷன் கோர்ட் அவமதிப்பு வழக்கு வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஏடிஆரும் ஃபைல் பண்ணியிருக்காங்க, சிபிஐஎம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அதை இப்போ விசாரிக்கிறதுக்கான சரியான தருணம் அல்ல. ஏன்னா ஸ்டேட் பேங்க்ல இருந்து இப்போ இதெல்லாம் கொடுக்க முடியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பவும் பாருங்க ஹரிஷ் சால்வே என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் டேலி பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு 3 வாரம் தாங்க. இது ரொம்ப கேலிக்கூத்தாக இருக்கு. ஆனா அதை ஜட்ஜ் ஏத்துக்கிடல. அவரு கிளியரா சொல்லிட்டாரு, ஒரு நாள் டைம் தரேன், நாளை நீங்க கொடுத்தாகணும். இந்த அவமதிப்பு வழக்கை இப்ப எடுக்கல, தேவைப்பட்டா எடுப்போம் என்ற அளவுல அவர் சொல்லிட்டார். இன்றைக்கு வந்து அதை எடுக்கல, ஏன்னா ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆன மாதிரி தெரியுது. அதனால நம்ம இது பண்ணோம். நாளை ஒருவேளை கொடுக்கலன்னு வச்சுக்கிடுங்க, நிச்சயமாக அந்த கோர்ட் அவமதிப்பு வழக்கு எடுக்கப்படும். ஸ்டேட் பேங்க் வேண்டியது இருக்கும். அது ஸ்டேட் பேங்குக்கு இன்னும் அதிகமான ஒரு அவமரியாதையை இருக்கும். சோ இந்த தீர்ப்பை இப்போ வந்து 2 விதமாக பார்க்கப்படுகிறது. ஒண்ணு என்னன்னா, பிஜேபி என்ன சாதிக்கணும்னு நினைச்சாங்களோ அதை சாதிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த டேட்டா வந்து லிங்க் பண்ணி யாரு பாண்டை வாங்கினாங்க, எந்த அரசியல் கட்சிக்கு போச்சு அப்படின்ற அந்த விவரங்களை ஸ்டேட் பேங்கை லிங்க் பண்ணி அந்த டேட்டா வெளியிட்டு இருந்தாங்கன்னா, பிஜேபிக்கு இவ்வளவு போச்சு, திமுகவுக்கு இவ்வளவு போச்சு, YSRCPக்கு இவ்வளவு போச்சு, டிடிபிக்கு இவ்வளவு போச்சு, டிஎம்சி கட்சிக்கு இவ்வளவு போச்சு அப்படின்ற தொகைகள்லாம் வந்து கரெக்டா தெரிஞ்சிருக்கும். இப்போ அது 2 விதமாக வந்து அந்த டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணப்படுகிறது. ஒண்ணு வந்து அதாவது யார் வாங்கினாங்க அப்படின்ற விவரம், அதுக்கப்புறம் அது யாருக்கிட்ட போச்சு, யார் அதை என்கேஷ் பண்ணாங்கன்ற விவரம், 2 விவரங்களும் வந்து டீலிங்க் பண்ணி இருக்கும். அப்படின்னும் போது இது எப்படி நம்மளால புரிஞ்சிக்க முடியுது, யாருக்கு எவ்வளவு பணம் போச்சு அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும், சிரமமாக இருக்கும் அப்படின்றாங்க. நீங்க ஒரு பேங்கரா நீங்க இந்த டேட்டா வந்துச்சுன்னா இதை எப்படி ப்ராசஸ் பண்றது அப்படின்றது சொல்லுங்க சார். இந்த வாதம் வந்து சில பிஜேபி ஆதரவு தொலைக்காட்சி நிறுவனங்கள் வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட். இது வந்து ஏதோ பிஜேபிக்கு வெற்றி, அதை மூடி மறைக்க முடிஞ்சது. நாளுக்கு நாள் இதனால பிஜேபியும் ஸ்டேட் பேங்கும் கேவலப்பட்டு இருக்காங்கன்றதுதான் உண்மை. இதுல அவங்க எந்த ஃபார்ம்லயும் கொடுக்கட்டும், 2 சைலோஸ் 2 லிஸ்டாட்டு கொடுக்கலாம், பர்ச்சேசர் நாரெல்லாம், பேயிஸ் நாரெல்லாம், என்கேஷ் பண்ணவங்க நாரெல்லாம் அந்த லிஸ்ட்டை கொடுத்தாச்சுன்னு சொன்னா, சாதாரண தொழில்நுட்பம் தெரிஞ்ச யார் வேணாலும் சில மணி நேரங்கள்ல அதை மேட்ச் பண்ணி எடுத்துருவாங்க. அது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. அதனால அது எந்த வடிவத்துல இணையதளத்துல எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்டாலும், பத்திரிகையாளர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்கனவே 32 கம்பெனிகள்ல ரெய்டு நடந்திருக்குது, அந்த கம்பெனிகள்லாம் எலக்ட்ரல் பாண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்கன்றத கண்டுபிடிச்சு சொன்னாங்கல்ல, டொனேஷன் கொடுத்துருக்காங்க. ஆமா, டொனேஷன். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இதை கண்டுபிடிக்கிறது என்பது, டேலி பண்றதுன்றது பெரிய கஷ்டமே கிடையாது. நாளைக்கு சாயங்காலம் வந்தாச்சுன்னு சொன்னா அந்த 15ஆம் தேதி அவங்க சாயங்காலம் 5 மணிக்குள்ள அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க.
5 மணிக்கு அப்லோட் பண்ணியாச்சுன்னாக்கி 10 நிமிஷத்துல அதை அக்கு வேற ஆணி வேறாக அனலைஸ் பண்ணி பத்திரிகைகள் வெளியில கொண்டு வரும். உங்களுடைய நியூஸ் மினிட்டும் கட்டாயம் கொண்டு வரும்ன்றத எதிர்பார்த்து. நிச்சயமா அந்த தரவுகள் வர்றதுக்கான வெயிட்டிங் தான் வந்து எல்லா ஜேர்னலிஸ்டுக்கும் இருக்கு. ஏன்னா பொதுவா இந்த மாதிரி ஒரு ஊழலை வந்து நியாயப்படுத்துகின்ற, அதாவது ஊழலை லீகலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் மாறி இருக்கு அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது மூலமாக குவிட் ப்ரோக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா வாங்கலாம் அப்படின்னு. அப்ப இந்த டேட்டா வெளியே வந்தா என்ன எதிர்பார்க்கலாம் சார்? என்ன பாஜக முன்வைக்கின்ற வாதம் வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு போரை வந்து மோடி அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார், ஊழலுக்கு எதிரான ஒரு அரசியல் தான் வந்து பாஜக செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற அந்த விவரங்கள் எல்லாம் வந்து அந்த 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 மாதிரி ஒரு கேம்பெயின் அவங்க நடத்திட்டு இருக்கிற கேம்பெயின்லாம் இது தவிடுபடி ஆக்கிருமா? தவிடுபடி ஆக்குறதுக்கு இது ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். ஏற்கனவே சிஏஜி ரிப்போர்ட்லயே 7.5 lakh crores மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறதுன்றது சொல்லியிருக்காங்க. அது ஒரு விதமான ஊழல். ரஃபேல் பற்றி ஏற்கனவே நிறைய செய்திகள், பத்திரிகை செய்திகள், புத்தகங்கள் கூட வந்திருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் நடக்கிறத சிஏஜியே ரொம்ப ஹெசிடேட் பண்ணி தான் வெளியில கொண்டு வந்தாங்க. அந்த வெளியில கொண்டு வந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து அவங்கள டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப அந்த தகவல் கொடுக்கறதே நின்று போச்சு இவங்களுடைய. அப்போ இந்த ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு பொய்யான வாதம். அது சாதாரண மக்களுக்கு தெரியுது. இன்னைக்கு எங்கெல்லாம் ஊழல் நடக்குதுன்றத மக்கள் கண்கூடாக பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன ஊழல்ல இருந்து மிகப்பெரிய ஊழல்கள் நடந்துட்டு இருக்கிறது. ஊழல்கள் அதிகரித்திருக்கிறது என்பதைத்தான் பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கிறது. இதுல என்ன ஒரு முக்கியமான இது தெரிய வரப்போகுதுன்னு சொன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நன்கொடை கொடுப்பவர்கள் யார் அப்படின்னும் போது, தவறான வழிகளில் பணம் சம்பாதிப்பவர்கள், அது ஒரு ட்ரக் டீலரா இருக்கலாம், இல்லது கவர்மெண்டினுடைய கான்ட்ராக்ட் வாங்குறதுக்காக பணம் கொடுத்தவனாக இருக்கலாம், இல்ல பணம் தன்னுடைய கடன் தள்ளுபடி ஆகிறதுக்காக கடன் கொடுத்தவனாக இந்த காசு வாங்கி கொடுத்தவனா இருக்கலாம். இந்த மாதிரி அது கோரிலேட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா நிச்சயமாக இந்த மோசடிகள் வெளியே வந்துடும். இது அப்பட்டமாக வெளியே தெரியும். ஒரு மோசடி செய்தவர்கள் இந்த எலக்ட்ரல் பாண்ட் சிஸ்டத்தை பயன்படுத்தி தங்களுக்கு ஆளும் கட்சியிடமிருந்து ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது வெளியே வரும். அதனாலதான் அவங்க பயப்படுறாங்க. பட் அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை தேர்தலில் உருவாக்கும்.